ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு டே 14 கட்டுக்கட்டுற நாள். கன்னிசாமியை எப்பவுமே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா கன்னிசாமி அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணணும். அவங்க வீட்டுல தேங்காய் உடச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. சுவாமியே சரணமையப்பா. திருப்பூர் பெருமாநல்லூர்ல எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்ல தான் கட்டி இருந்தோம். கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா சுவாமிகளையும் வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இந்த நெய் ஊத்துறதா இருக்கணும். ஏன்னா அந்த நெய் தான் நம்ம கொண்டு போற ஐயப்பன் சுவாமி. கன்னி சுவாமிக்கு தான் முதல்ல இருமுடி கட்டுவாங்க. இருமுடி கட்டி முடியற வரைக்கும் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வேண்டுதல்ல தான் இருந்துச்சு. அங்கேயே சமையல் செஞ்சு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க போன டிராவல்ஸ் பஸ் பேரு ஹரிகரன். அந்த ஐயப்பனே எங்களை வந்து கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து போற வழியில பெருமாநல்லூர்லயே ஒரு குட்டி 3 கோயில் கூப்பிட்டு போனாங்க. இது பேரு தான் வலி கோயில் போயிட்டே போறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்க பஸ் நிப்பாட்டினாலும் கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு சரணம் பாடிட்டு தான் போகணும். அங்கிருந்து கிளம்பி கேரளா பாலக்காடு பைபாஸ் வழியில ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அதுதான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில். இங்க இருக்கிற ஐயப்பசாமி கூட்டமே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கிரௌடுங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் பகவதி அம்மனை பார்த்துட்டு மேல வரும்போது கணேசன் வந்திருந்தாரு. அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுல இருந்தே நைட் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. அதை சாப்பிட்டு பஸ்ல ஒரு செம தூக்கம். எந்திரிச்சு பார்த்தா பேட்டை கோயில் வந்துருச்சு. ஸோ டே 15 ஆயிருச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம்.